லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னாங்க, கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாரு, கும்ப லக்னம். கும்ப லக்னம் அவருக்கு பொதுவாக இருந்தால் போலீஸ் அதிகாரி வேலையில் சேர முடியுமாங்கிறது இருக்குதா அப்படிங்கிறதும், திருமணம் அமைகிறது பற்றியும் அவர் கேட்டிருந்தாரு. இப்போ 4/8/1992 அப்படிங்கிறப்ப அவர் பிறந்தது சுவாதி நட்சத்திரம், ராகு திசை. சுவாதி முதல் பாதம் ராகு திசை. ராகு திசை 18 வருஷம், குரு திசை 16 வருஷம் முடிஞ்சு இப்ப சனி திசையில சுயபுத்தி. இப்படி இருக்க இப்போ கும்ப லக்னத்திற்குங்க யார் யார் யோகக்காரங்க, யார் யாரு அவயோகங்கள். அவயோகங்கள் முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது சனி, புதன், சுக்கிரன். இவங்க 3 பேரும் யோகக்காரங்க. கும்ப லக்னத்திற்கு 1, 5, 9 குடையவர். லக்னாதிபதியா சனி வந்துருவாரு, 5, 8 குடையவராக புதன் வந்துருவாரு, 4, 9 குடையாக. முக்கியமான விஷயம் 4, 9 குடைய நல்ல இடங்களுக்கு ஸ்தானாதிபதியாக சுக்கிரன் வந்துடுவார். இப்படி இருக்க இவங்களுக்கு அவயோகர்களா பார்க்கும்போது குருவை கூட நம்ம அப்படி எடுத்துக்க முடியாதுங்க. எப்பவுமே கும்ப லக்கணத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா, அவர் 2, 11 கூடியவரும். இதுதான் அவன் நல்ல மைனூட்டா பார்க்க வேண்டிய விஷயம். அவர் பாருங்க, அவர் 2, 11 கூடியவரும் வந்துடுறாரு. நல்ல இடத்துக்கு அவர் வந்துடுறாரு 2, 11 கூடியவர். முதல்ல இப்ப குரு சுக்கிரனை பத்தி இப்ப நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியது இல்லை. அடுத்தபடியா நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம் சந்திரன். சந்திரன் அவயோகனா வருவாரு. 7 கூடிய சூரியனும் இருக்கிற இடத்த பொறுத்து மாறும். அதுக்கு அடுத்தபடியாகங்க ரொம்ப முக்கியமா ஒரு ஆளை சொல்லணுங்க, செவ்வாய்ங்க. அவருதாங்க இந்த லக்னத்திற்கு ஆகாதவர், சுத்தமாக ஆகாதவர். நம்ம அடிக்கடி சொல்ல பார்த்தீங்களா, மேஷ லக்னத்திற்கு புதன் திசை சொல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த செவ்வாய் ஆகாதவரா வருவாங்க. அவர் 3, 10 கூடவரா வருவாங்க. 3, 10 கூடவர் எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்னத்திற்கு எப்படி 3, 10 கூடவரா சுக்கிரன் வர்றாரு, அது அப்படியே திருப்பி பார்க்கணும். இதுதான் சயின்ஸ். இப்போ சிம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க, 3, 10 கூடிய சுக்கிரன். சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரன் சுத்தமா ஆகாதவர். அதே மாதிரி கும்ப லக்னத்திற்கு 3, 10 கூடிய செவ்வாய் சுத்தமா ஆகாது, அவர் மறைந்திருப்பது நல்லது. இப்போ உதாரணத்திற்கு கும்ப லக்னமாகி 12ல போய் செவ்வாய் உச்சம் அடைகிறாரு, நல்ல யோகம். சடங்குல இருந்தாருன்னா ஏதாச்சும் ஒரு கெடுத்துடுறாரு. இதுதாங்க. இப்ப நான் அந்த 4/8/92 கணக்குப்படி அதை நான் சொல்றப்பாங்க. இப்ப பாத்துக்கோங்க, கும்ப லக்னங்க 4/8/92 படி சந்திரன் இங்க இருக்காரு, சுவாதி முதல் பாதம், ராகு திசைன்னு வச்சுக்கோங்க. 92ல இருந்து 2010 வரைக்கும் ராகு திசை. 92ல இருந்து கணக்கு போட்டீங்கன்னா 18 வருஷம். 2010 இந்த வாரம் கணக்கு சொல்லிடுறேன் பாருங்க, அந்த கணக்கே கரெக்டா வரும் பாருங்க. இப்ப பாருங்க 16 வருஷங்க. 92ல இருந்து 2008 வரைக்கும் ராகு திசை நடக்குதுங்க. 2008ல இருந்து 2024 வரைக்கும் குரு திசை. இப்படி இருக்க இவருக்கு பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிறது, இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்தோம்னா சனி திசையில சுய புத்திங்க. சனி திசை சுய புத்தி பிப்ரவரி 2024ல இருந்து 2027 பிப்ரவரி வரைக்கும் சனி திசை சனி புத்தி தாங்க நடக்குது. இப்படி இருக்க இப்ப இவருக்கு பாருங்க, லக்னத்துக்கு 2, 3, 4 செவ்வாய், 5 கேது, 6 சூரியன், புதன் வக்ரம், 7 சுக்கிரன், குரு, 8 யாரும் இல்ல, 9 சந்திரன், 10, 11 ராகு, 12 சனி வக்ரம். இப்படி இருக்க இப்போ சனி திசையில சுய புத்தி நடந்துட்டு இருக்குங்க. இப்போ இந்த லக்னத்திற்கு 1, 5, 9 கூடியவர்கள் யோகாதிபதி. அப்படி இருக்க 1, 12 கூடியவராக சனி வருகிறார். இப்ப அதை நம்ம பார்க்கணும். 1, 12 கூடியவராக வருகிறார். சரிங்க. இப்ப இந்த 1, 12ல இந்த சனி எங்க இருந்தாங்க நல்லது, நம்ம அப்படி யோசிக்கணும்ல. பாவக்கிரகம் என்ன இருந்தாலும் சனி எடுத்துக்கிட்டா அவர் கெடுதலை தான் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி இருக்க பாருங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க. 12ல சனிங்க, சரராசியில சனி இருக்கிறது நல்லது. முதல்ல இதை எடுத்துக்கோங்க. முதல்ல கும்பத்துல அதுவும் அவர் வீடு தானங்க அப்படின்னா, திற ராசியை விட சரராசியில் சனி இருக்கும்போது யோகத்தை செய்வார். இதுதாங்க விஷயம். சரி, ஓகே. இப்ப சனி திசை நடக்குதுங்க. எப்படி இருக்கும், சனி வக்ரமாகி 12ல இருக்கிறார். சனி திசை சுயபுத்தி நடந்துட்டு. இந்த சனி திசை சுயபுத்தியை பொறுத்த மட்டும் சனிக்கு எந்த சுபகிரகங்களுடைய தொடர்பும் இல்லை. 8ல மறைஞ்சிடுறாங்க. 6, 8 சுக்கிரனும் குருவும் மறைஞ்சிடுறாங்க. புதனுடைய பார்வை இருந்தாலும் சூரியனோட சேர்ந்து பார்க்கிறாரு. அது ஒரு இது சொல்லலாம், அவ்வளவுதான்.
மற்றபடி சூரியன் சனி பார்வை இருக்குதுங்க. இப்படி இருக்க சனி திசை சுய புத்தி பெரிய யோகத்தை கொடுக்காதுங்க. அதுக்கு அடுத்தது சனி திசை புதன் புத்தி வருதுங்க. புதன் புத்தி பாத்தீங்கன்னா 5 8 குடையவரா வந்துடுறாரு. 8 குடையவர் 6ல் இருப்பது யோகம். இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். 5ஆம் அதிபதினு எடுக்கிறத விட 8ஆம் அதிபதினு எடுத்துக்கிட்டா 8 குடையவர் 6ல் இருக்கிறார். இது நல்ல அமைப்பு. சனி திசை புதன் புத்தி எப்ப வருது அவருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வேலை சம்பந்தமா போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் 2027 இருந்து 2029க்குள்ள சனி திசை புதன் புத்தி போய் பார்க்கிறார். ஆனாலும் அதுவுமே பெரிய அமைப்புகளை கொடுக்காரு. சனி திசை கேது புத்தி முடிஞ்சு சனி திசை சுக்கிர புத்தி வரும்போது அங்க நடக்கும். ஏங்க அப்படின்னா சனி திசையில சுக்கிர புத்தி வரும்போது 1 9 குடையவர்களாக வந்துருவாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க இதுல பார்க்கணுங்க. லக்னாதிபதி 12ல் மறைந்து லக்னாதிபதியாக சனியே வந்தாலும் லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பதுல சனிக்கு மட்டும் அது ஆகாது, பார்க்க கூடாது. அப்படி இருக்க இந்த சனி மறைந்து இந்த லக்னத்தை சுப கிரகங்கள் 2 பேரும் பார்க்கறாங்க. இது நல்ல யோகா அமைப்புகள் அந்த ஜாதகத்துக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். லக்னத்தை இது சுப கிரகங்கள் குரு பார்த்தாலே போதும். இன்னொன்னு நான் சொல்லியிருக்கேன், லக்னத்துக்கு நல்லவரா பொதுவா குரு பார்க்கறது நல்லதுன்னு சொல்றது போய் அடுத்தபடியா அவர் 2 11 குடையவரா வர்றாரு. நம்ம அதையும் நோட் பண்ணணும், எல்லாத்தையும் பார்க்கணும். 2 11 குடையவரா இருக்க தனஸ்தானம் லாபஸ்தானம். மற்றபடி அவர் கெடுதல் ஸ்தானங்களுக்கு அவர் வரல. ஒரு வகையில இவர் யோகர், குரு யோகர் மாதிரி வந்துடுறாரு. அப்படி இருக்க 2 11 குடையவர் லக்னத்தை பார்க்கலாம் இல்லைங்க, இது நல்ல அமைப்பு தானுங்க. அப்படி இருக்க இன்னொரு விஷயம், 4 9 குடைய சுக்கிரனும் பார்க்கலாம். இப்படி அமையணுங்க. 2 சுபகிரகங்கள் லக்னத்தை பார்ப்பது நல்ல சிறப்பு. சரிங்க, இப்படி இருந்து இப்ப ஏன் எதுவுமே அமையல அப்படின்னா சனி திசையில சுக்கிர புத்தி வரும்போது அமையும். இதுக்கு முன்னாடி இவருக்கு 2019ல குரு திசையில சந்திர புத்தி, குரு திசையில செவ்வாய் புத்தி வந்திருக்கு. ஆனா அரசு வேலையில போலீஸ் அதிகாரி வரணும்னா 4ல செவ்வாய் சுபத்துவமா தான் இருக்காரு, கிடைக்கணும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் பார்த்துக்கோங்க. குரு திசை இவருக்கு நல்லதைத்தான் பண்ணி அரசு வேலையை கொடுத்துருக்கணும். அந்த சந்தர்ப்பம் 2019ல இருந்து 2024 வரைக்குமே இருக்கு. ஆனா அவருக்கு அமைஞ்சிருக்கணும். அப்படி அமையலைன்னா என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த 2 11 கூடைய குருவை நான் ஏற்கனவே சொன்னனே, இதுல ரொம்ப முக்கியமான ஆளு செவ்வாய். அவருடைய பார்வை வாங்கிட்டார். 4ஆம் பார்வை 1 2 3 4 எல்லாம் மைனூட்டா பார்க்கணும். நான் அப்பதே கணக்கு போட்டு பார்த்தேன். குரு திசைப்படி அவருக்கு எல்லாமே நடந்திருக்கணும். அவருக்கு கல்யாணங்கிறது லேட் ஆகும், அது என்னங்கிறத நான் அப்புறம் சொல்லிடுறேன். அரசு வேலையை பொறுத்த மட்டும் 2019 2024 வரைக்குமே இவருக்கு நல்ல அமைப்பு இருந்துமே இந்த செவ்வாயினுடைய இதே செவ்வாய் தான் அரசு வேலையும் கொடுக்க போறாரு. நம்ம எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் பார்க்கணும். அரசு வேலையும் கொடுக்க போறாரு. இருந்தாலும் இந்த 3 10க்குடைய பார்வையை அந்த குரு வாங்கிட்டார். 1 2 3 4ஆம் பார்வையா இவர் ஒளிஞ்சிருக்கணும். ஏதாச்சும் இந்த மாதிரி இடங்கள்ல உட்காந்துட்டாரா, 4ஆம் இடத்துல இருந்தா தாய் ஸ்தானத்துல பிரச்சனை, சுகஸ்தானத்துல இது மாதிரி. அதாவது ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு, 4 கூடிய சுக்கிரன் கெடல, அதனால அந்த பாதிப்புகள் ரொம்ப இருக்காது. இதுதான் வித்தியாசம். ஆனா இப்ப இடமெல்லாம் வாங்கினா இவருக்கு நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 4ஆம் அதிபதி கெடலை, நல்லா இருக்காரு, குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த இடம் நல்லா இருக்கும். இருந்தாலும் வேலை ஸ்தானமா வரும்போது இந்த குரு திசையிலே கொடுத்துருக்கணும், கொடுக்கல. இப்போ சனி திசை சுக்கிர புத்தி கொடுக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுக்கிரன் வீட்டுல தானங்க செவ்வாய் இருக்காரு. இப்படிதாங்க நம்ம இப்ப என்ன பேசிட்டு இருந்தோமோ அப்ப அந்த ஓனர் வந்துதான் முடிவை சொல்ல முடியும். அப்ப 2030ல சனி திசையில சுக்கிர புத்தி வரும்போதுதான் இதுக்குண்டான பதில அவர் கொடுப்பாரு, வேலையை கொடுப்பாரு. அதுக்கு அடுத்தபடியா இவர் கல்யாணத்தை பத்தி கேட்டுக்காரு. அதுக்கப்புறம் இவர் ஜாதகமே சனி திசை சுக்கிர புத்தியில இருந்து நல்லா இருக்கு. இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். சனி 3ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அக்ரம் பெற்றுதான் பார்க்கிறார். ஆனால் அந்த வீட்டை வேற யாரும் பாக்குறாங்களா? பாக்குறாங்க. சந்திரன் 6 7 சந்திர அதியோகத்துல 6 7 8ஆம் வீடா பாக்குறாரு. சந்திரனுடைய பார்வை இருக்கு, அக்ரம் பெற்ற சனியின் பார்வை இருக்கு. அதாவது கல்யாணம் லேட்டா நடக்கும். பொதுவா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லாம சச்சரவுகளா கொஞ்சம் நாளைக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். எப்படிங்க பிரிவினையோ இல்ல பிரச்சனை கல்யாணமே ஆகாம போகலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். 7ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் இருக்கு இல்லைங்க, அது இல்லாம உங்க 2 பேரும் கெட்டவங்க கிடையாது. சுக்கிரனும் 4 9 கூடியவர், இவரு 2 11 கூடியவர். இப்படி இருக்க அவருக்கு கல்யாண அமைப்புகளை கொடுத்துருவாங்க, லேட்டா கொடுப்பாங்க.
இதுதான் வித்தியாசம். இதைத்தான் நம்ம பார்த்துக்கணும். நான் முதல்ல என்ன சொல்லியிருந்தேன், இந்த லக்னத்துக்கு 3 10 கூடிய செவ்வாய் சுத்தமா ஆகாதவர். இந்த ராகுவையும் அவர் பார்க்கிறார். 1 2 3 4 5 6 7 8ஆம் பார்வையா பார்க்கிறார். இந்த ராகு திசையுமே இவருக்கு பெரிய அமைப்புகளை கொடுத்திருக்காரு. 11ல இருந்த ஒரு காரணத்தினால், குருவின் பார்வை இருக்கிற ஒரு காரணத்தினால் அவருக்கு யோகங்களை கொடுத்திருக்கும். இருந்தாலும் பெரிய யோகங்களை கொடுக்க வேண்டியது. ஆனா ஓரளவுக்கு தான் பண்ணிருக்கோம். ராகு திசை பிறந்தப்போ 16 வருஷம் வரைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த செவ்வாயின் பார்வையை ராகு. இதுதான் விஷயம். அதே சமயம் இந்த 2ஆம் வீட்டை சனி பார்த்து, சூரியனையும் சனி பார்த்து, 10ஆம் பார்வையாக சந்திரனையும் பார்க்கிறார். உடல் சம்பந்தப்பட்ட வகையில பார்க்கும்போது 6 9ல் இருந்து இந்த சனியின் பார்வையை வாங்கி இருக்கும்போது இவருக்கு பொறுத்த மட்டும் இனி சந்திர திசை வந்தாதான் இவர் ஜாதகத்துல சந்திர திசையும் செவ்வாய் திசையும் வராது. ஏன்னா இவர் பிறந்ததே ராகு. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். இப்படிதான் நம்ம பார்க்கணும். சனி சந்திரனை பார்த்துட்டாரேங்க, நீங்க சொல்லுவீங்களேங்க, பார்த்துட்டாரே. இப்ப சனி திசை வந்திருக்கு. சனி திசையில சந்திர புத்தி வரும்போது இவருக்கு உடம்புகளோட பாதிப்புல கொஞ்சம் கொடுக்கும். ஆனா பெரிய பாதிப்புகள் வரும். ஏங்க, ஒரு சுகாதிபதி 9ஆம் வீட்டுல இருந்து இந்த சுக்கிரனும் நல்ல நிலைமையில இருக்காரு, சனியும் வக்கரமாகிப்பாங்க. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த கிரக அமைப்பு. சூரியன் சனியை பார்க்கார். அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆகாதுன்னு பொதுவா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதுல வறுமை ஒழிய பெரிய பாதிப்புகள் அது கொடுக்காது. ஏன்னா அவர் ஆட்சியா இருக்கிறார். பாதிப்புல சூரியனும் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார். புதன் வக்ரம், ஒரு வகையில புதன் வக்ராகிற நல்லது தாங்க. 5 குடையவர் 8 குடையவர் 8 குடையவர் 6ல் உட்காருவது நல்ல அமைப்புங்க. ஏன் வக்ரமா? ஆனா இதுல மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5ல கேது இருக்கக்கூடாது. கேது இருந்து புதன் வக்ரமான குழந்தை ஸ்தானத்தை பாதிக்கும். அவ்வளவுதாங்க. இதாங்க இந்த கிரக அமைப்புக்கு உண்டானது. இது வர்ற திசைகள் பாருங்க. இருக்கு சனி திசை, அதுக்கடுத்து புதன் திசை. இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி திசையா வரும். அடுத்து கேது திசை, அதுக்கடுத்தது சுக்கர திசை. மொத்தம் இவர் ஜாதகம் 2030ல இருந்தே ரொம்ப டாப்பா இருக்கும். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இவருக்கு பல அலைச்சல் இருந்தாலும் இவருக்கு சுவாதி நட்சத்திரம் துலா ராசியா இருக்கிறதுனால இப்ப வர்ற செலவு பிரச்சனைகள்லாம் பெருசா தெரியாது அவருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா கோச்சாரத்துல எல்லாமே நல்ல அமைப்புல நிக்குது. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் 3 வருஷம் இப்ப என்ன நிலைமையில இருந்தாலும் அதே மாதிரிதான் கொண்டு போகும். இப்ப சனி திசை புதன் புத்தி 2027 ஆரம்பிக்கும் போது ட்ரை பண்ணுவார். 2030ல தான் எல்லாமே. ஓகே, தேங்க்ஸ்.